தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற நாங்கள் படத்தோட விமர்சனம். நாங்கள் டைட்டிலே நாங்கள் அப்படின்ட்டு இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க, கதையும் அதுதான். அதாவது ஒரு அப்பா 3 பிள்ளைங்க. பிள்ளைங்களோட படிப்பு எதிர்காலத்துக்கு தீங்கா இருந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களை பெற்ற தாயையும் அவங்க செல்லமா வளர்க்குற நாயையும் வீட்டை விட்டு துரத்துறாரு அப்பா. என்னது தாயை துரத்துறது ஓகே, தாயை ஏன் துரத்துறாரு அப்படின்னு பார்த்தா, அந்த அம்மா பாசம் கொடுத்து நல்ல நல்ல சாப்பாடாக சமைச்சு போட்டு பிள்ளைங்களை கெடுத்துரும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். பிள்ளைங்க வளர்ச்சிக்கு அவங்க சைட்லேருந்து எந்த பெரும் உதவியும் கிடைக்கல அப்படிங்கிற எண்ணம். அதனால வெளில அனுப்பிடுறாரு. அப்படி வெளியில் அனுப்புன அவங்க 2 பேரையும் தீர்த்து கட்டினாரா, ஒழித்து கட்டினாரா, ஏன் என்ன அப்படிங்கிறதாங்க இந்த படத்தோட கதையும் கிளம்பும். உண்மையா ஒரு நல்ல அப்பா, ஸ்ட்ரிக்டான அப்பா, சொந்தமா எஸ்டேட்டு ஊட்டியில தான் இந்த கதை நடக்குது. சொந்தமா கேரட்டு, முட்டைகோசு, தேயிலை இதெல்லாம் விளைவிக்கிற எஸ்டேட்டு, தோட்டம் எல்லாம் வச்சிருக்கிறாரு. கூடவே ஒரு ஸ்கூலும் மகாத்மா காந்தி பள்ளின்னு நடத்துறாரு. அங்கதான் இந்த 3 பிள்ளைங்களையும் படிக்க வைக்கிறாரு. ஆனா பிள்ளைங்களை வந்து பெரிய படிப்பு படிக்க வச்சு பெரிய லெவல்ல கொண்டு வரணும் மனசுல எண்ணம் வச்சிருக்கிறாரு. ஆனா அவர் ட்ரீட் பண்ற விதம் ஒரு சைக்கோ மாதிரி பசங்களை வந்து ட்ரீட் பண்றாரு. காலையில 4 மணிக்கே எழுப்பி விட்டுருவாரு, பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுல கரண்ட் கட்டு, இப்படி படிச்சாதான் படிப்பு ஏறும். கரண்ட்டை கட் பண்ணி வச்சிருக்கிறாரு. குடிநீரை கட் பண்ணி வச்சிருக்கிறாரு. குழாய் அடியில தான் போய் பிடிச்சிட்டு வரணும். இப்படி இந்த ஊட்டி பக்கத்துல லவ்டேல், கேத்தி இந்த மாதிரி பகுதி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பகுதியில இவங்க வசிக்கிறாங்க. இப்போ இந்த பிள்ளைங்க ஒரு கட்டத்துல இந்த நாய் மீது அப்பா வந்து ஆக்ரோஷம் காட்டினதுனால பசங்க வந்து அப்பாவே அதுவும் பெரிய பையன் கார்த்திக்னு ஒரு பையன் இருக்கான், அவருக்கு அவன் தள்ளி விட்டுட்டு முரண்டு பிடிக்கிறான். அதனால இவங்களெல்லாம் தாத்தா வீட்டுக்கு குன்னூருக்கு அனுப்புறாரு, அதாவது அம்மாவை பத்த அப்பா வீட்டுக்கு. அங்க போற பசங்களை அவங்க வேற ஸ்கூல்ல மாத்தி சேர்க்கறதுக்கு பிளான் பண்றாங்க. இது இவங்க அப்பா சென்னை தாத்தா மூலயமா இவருக்கு தெரிய வருது. அதனால பிள்ளைங்களை திரும்ப அழைச்சிக்கிறாரு. இந்த பிரிஞ்சு போன அம்மா கொஞ்ச நாளைக்கு கூட வந்து இருக்கிறாங்க இவரு கூட. அப்போ பிள்ளைங்கள்ட்ட அவங்க காட்டுற செல்லத்தெல்லாம் பாக்குறாரு. அவங்கள திருப்பியும் வெளியில அனுப்புறாரு. இப்போ பிள்ளைங்களை வளர்த்தாகணும், நல்ல விதமா வளர்த்தாகணும். ஆனா இப்படிலாம் ஸ்ட்ரிக்டா இருக்கிறப்ப குடிச்சா குழந்தையா மாறிடுறாரு. பிள்ளைங்களுக்கு ஊட்டி விடுறோம் பெரு வழின்னு அவர் பண்ற கலாட்டா, சிகரெட்டை பத்த சொல்லி அதாவது தன் வாயில வச்சு பத்து வைக்க சொல்லி பண்ற அலும்பு, இதெல்லாம் வேற லெவல்ல காமெடியா கலாட்டாவா படமாயிருக்குது. இதுதான் அந்த படம். இதுல நடிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லோருமே சிறப்பா நடிச்சிருக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பா சில இடங்கள்ல குழந்தையா மாதிரி செய்கிற அலும்புகளும் ரசிக்கிறபடி இருக்குது. இந்த படம் உலக அளவில் சில பல விருதுகள் எல்லாம் வென்றுட்டு வந்திருக்குது. இப்போதான் ஸ்கிரீன் ஆயிருக்குது. என்ன ஒண்ணு, கொஞ்சம் பொறுத்து இருந்தீங்கன்னா ஒரு அருமையான படத்தை பார்த்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அந்த பொறுமை உங்கள்கிட்ட இருக்கணும். அதுதான் நாங்கள் படத்தை பத்தி நாம சொல்றது. இதுல அப்துல் ரஃபி அவர் தான் ராஜ்குமார்ங்கிற கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. உண்மையாவே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அருமையான நடிகரை நமக்கு பார்த்த திருப்தி. அசால்ட்டா நடிக்கிறாரு. ஷூவை தூக்கிட்டு போயிடுச்சு நாய் அப்படிங்கிறதுக்காக அதை கட்டி வச்சு அடிக்கிறதெல்லாம், அதை பையன் பார்த்துட்டு அப்பாவை தள்ளி விடுறது, அதெல்லாம் வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. செமையா நடிச்சிருக்கிறாரு. அவர் தான் வந்து கார்த்திக் ராஜ்குமாரா, இந்த ராஜ்குமாரோட பையனா நடிக்கிறாப்புல. அப்துல் ராஃபி தான் வந்து ராஜ்குமார்ங்கிற அப்பா கேரக்டர். அடுத்து ரித்திக் மோகன், தனு துருவ் ராஜ்குமார் இன்னொரு பையன் நிதின் டி, அவர் கௌதம் ராஜ்குமார். இந்த 3 பேரையும் அவர் பண்றது, அப்பாவை பார்த்தா அப்படியே அவங்க பயப்படுறது, அதாவது இன்னர் வேர்லயே உச்சா போறது, இந்த லெவல்ல அவங்கள மிரட்டி வச்சிருக்கிறாரு. ஆனா செல்லமும் கொடுக்குறாரு. அதுதான் பசங்க வந்து உழைத்து முன்னேறணும்னு சொல்லி அவங்க காய்கறி எஸ்டேட்டுக்கு இதுக்கெல்லாம் இவங்களே அனுப்புறாரு வேலைக்காரங்களோட கூட. அந்த மாதிரிலாம் ஒரு ட்ரெயின் அப்பா பிள்ளைங்களை வளர்க்கணும்னு சொல்லி வளர்க்குறாரு. அதுவே எதிர்வினையா மாறிச்சா, இல்ல பசங்க அப்பா பேச்சை கேட்டு அடங்கி உடங்கி படிச்சு பெரிய ஆளா ஒரு முயற்சியில இறங்கினாங்களா அப்படிங்கறத கதை. அதுல வந்து பிரார்த்தனா ஸ்ரீகாந்த் அவங்க தான் வந்து பத்மாங்கிற கேரக்டர்ல இவருடைய மனைவியா கொஞ்ச நேரமே வராங்க. ராஜ்குமாரே பிரமாதமா நடிச்சிருக்கிறாரு. ராஜ்குமார் கேரக்டர்ல வர்ற அப்துல் ரஃபியே சில சீன்ஸ்ல வந்து நமக்கு ரகுவரன், நாசர், பாலாசிங் இவங்களெல்லாம், மறைந்த பாலாசிங் இவங்கெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துறாரு. மறைந்த ரகுவரன் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துறாரு. அசால்ட்டா நடிச்சிருக்கல ஹீரோ. அவங்களாம் வில்ல, ஹீரோவா தான் சொல்றேன். ஆனா அந்த மாதிரி நடிப்பு பிரமாதமா. அவங்கள தாண்டி பிரார்த்தனா ஸ்ரீகாந்த் இந்த பத்மா கேரக்டர்ல சில சீன்ஸே வந்தாலும் மிரட்டி இருக்கிறாங்க. சாப்ஜான் அவர் வந்து ரவிக்குமார்ங்கிற ஒரு கேரக்டர்ல வர்றாரு. ராக்ஸி
அதான் வந்து கேத்திங்கிற அந்த நாய் கேரக்டர். இந்த படத்துல வந்து இந்த ஊட்டி ட்ரெயின், ஊட்டி லொக்கேஷன் இதெல்லாம் அருமையா காமிச்சிருக்காங்க. அந்த நாயும் கூட அப்படியே பணிஞ்சு போறது, திரும்பி பம்முறது, திரும்பி குறைக்கிறது இதெல்லாம் வந்து வேற விதமான நடிப்ப காட்டியிருக்குது. இந்த படத்த வந்து எழுதி, ஒளிப்பதிவு செய்து, இயக்கி படத்தொகுப்பு செய்திருக்கிறாரு அவினாஷ் பிரகாஷ். இந்த மாரி இயக்குனர்கள தமிழ் சினிமா வரவேற்கணும். இவரும் படத்துல சில இடங்கள் ட்ரையா இருக்குது, சில இடங்கள் லாஜிக் இல்லாம இருக்கு, சில இடங்கள்ல புரியாம இருக்குது. அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தா வேற லெவல்ல இருக்கும். அதுவும் இவர் வந்து அந்த கட்டி காத்த ஸ்கூலை வந்து வேற ஒருத்தங்களுக்கு கைமாத்தி விட்டு போர்டிங் ஸ்கூலு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு போர்டிங் ஸ்கூல்ல வேலை கிடைச்சி பசங்களை கூப்பிட்டு கிளம்ப எத்தனைப்பாரு அந்த சீன்ஸ்லாம் உருக்கிடும் நமக்கு. வேற லெவல்ல இருக்கும். உண்மையாவே நலகொண்டாங்கிற ஒரு தெலுங்கானா கிராமத்துக்கு கிளம்புவாரு. பிரமாதமா இருக்கும். இந்த படத்தை வந்து அவினாஷ் பிரகாஷ் அருமையா டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. யாருடைய வாழ்வியலோ ஒட்டி எடுத்த மாதிரி தெரியுது. அருமையா இருக்குது. ஜிவிஎஸ் ராஜு அவர் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி படங்களை தயாரிக்க துணிஞ்சு வர்ற தயாரிப்பாளர்களை நம்ம வந்து இருகரம் கூப்பி வரவேற்கணும். அது மாதிரி வேத் சங்கர் சகாவனம் இவர் நிறைய படங்கள் தமிழ் படங்கள் பண்ணியிருக்கிறாரு. எல்லாமே பேசப்பட்ட படங்கள். இந்த படத்துக்கும் இவருடைய மியூசிக் பெரிய ப்ளஸ். அது மாதிரி இந்த படத்துக்கு வந்து அவர் டைரக்டரே ஒளிப்பதிவுங்கிறதுனால இந்த படத்துக்கு சவுண்ட் டிசைன், சிங் சவுண்டு முகமது சாஜித் பிரமாதமா பண்ணியிருக்கிறாங்க. சவுண்ட் டிசைனு சச்சின் சுதாகரன் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. அருமையா இருக்குது. இந்த படத்துல திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத காட்சிகள் வர்றப்ப வேற லெவல்ல இருக்குது. உண்மையாவே இந்த மாதிரி படங்களை தமிழ் சினிமா கொண்டாடணும். வெறும் விருதுக்கு மட்டும் அனுப்பி விருது மட்டும் பெற்று வந்தா போதாது. இந்த படங்கள் வெற்றி பெற்றாதான் சமூகத்துல சரியான கருத்துக்கள் பதிவு செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லி, இந்த நாங்கள் படத்துக்கு ரசிகர்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுப்பாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக் எனது பார்வையில 10க்கு 6.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.